நாம் தமிழருக்கு எந்த காலமும் பின்னாடி கிடையாது. நாஞ்சில் சம்பத்துக்கு கொஞ்சம் வாயில அது எப்பவும் அப்படிதான் இருக்கும். நான் 2000 அவரை வச்சு கூட்டம் நடத்தினவன். நான் மதிமுக இருக்கும்போது அப்படிதான் வாய் வியாபாரி. விபச்சாரியை விட கீழானவன். அவர் மோசமா பேசினா அவரோட வாய் பேசியிருக்காரு. அவருக்கு தான் சொந்தம். சீமானுக்கு எங்கள் அண்ணனுக்கு சொந்தம் கிடையாது. இதெல்லாம் உன் வாய் உனக்கு தானே சொந்தம். எனக்கு வருமா சொல்லுங்க, வருமா? வராரு காடிக்கிறதுக்கு அவர் பேசுறாரு. அவரோட வாய் சொந்தம் சொந்தம் சொல்லி அள்ளித்துலேயும் போய் பேசிட்டு இருக்காரு. பேசினது என்ன ஒரு அங்கே பசங்களுக்கு கிடைக்கும், அந்த வார்த்தை போய் அங்கே அம்மா கிடைக்கும், அங்கே சொந்த ஆளுக்கு கிடைக்கும். எங்கள் அண்ணா கிடைக்காது. அது உண்மையாக கிடைக்காது. என் வாய் எனக்கு தான் சொந்தம். நான் பேசுகிறேன்னாக்கா எனக்கு குரல் தான் உன் கட்ட வரும். சாட்டே துறமுறைங்கிட்ட அவர்கிட்ட சவால் விட்டு அவர் ஒரு கட்ட கால் மயிர் போட முடியுமா சொல்லுங்க? என்னென்ன பிடுங்க முடியுமான்னு கேட்குறேன் நான். என்னென்ன பிடுங்க முடியுமா சொல்லுங்க? பிடுங்க முடியுமா? உன்னாட வாய் உனக்கு சொந்தம், என் காட்ட அந்த ஒரு வாய் வராதல்ல, வருமா? வராது காட்டிக்காக பேச்சுக்கிறேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அவரை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அவர் வாய் பார்த்து அவர் பயந்துடுறாரு. எங்களை பார்த்து அவர் பயந்துடுற, நாங்கள் பயப்படணும் அவசியம் இல்லையா? எதுக்கு பயப்படணும்? நீ ஏன்னா எங்கள் அப்பனா, எங்கள் அண்ணனா, இல்லை எங்கள் தம்பியா? இதுதான் அவ ஒரு தரமற்றவர்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி தரமற்ற வாதங்கள் தான் முன்வைப்பாங்க. நம்ம மேல பரப்பக்கூடிய அவதூறுகளுக்காக தான். அவர் வந்து நாஞ்சில் சம்பத் வந்து தமிழக வெற்றி களத்துல இணைஞ்சதுல இருந்து சாட்டை அவர்கள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாம தனி மனித வெறுப்பை வந்து அவர் கக்கி இருக்காரு. இல்ல, அதெல்லாம் வந்து வேடிக்கையான விஷயம். சீமான் தம்பிகள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, இதுவரைக்கும் பயந்தது இல்லை. அவர் நாஞ்சில் சம்பத்து திடல் தற்கொலைன்றது எல்லாருக்கும் தெரியும். இருக்கிற தடலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பேச்சை போட்டு போக வேண்டியதான். நாளைக்கு வேற எங்கேயா போனாலும் அதுக்கேற்ற மாதிரி பேச்சை போடுவோம். அப்படி அதனால நாஞ்சில் சம்பத்துன்றவர் அவர் உறுதியாக ஏதாவது ஒரு கட்சியில் இருந்திருக்காரு, ஒரு கொள்கை கோட்பாட்டில் இருந்திருக்காருன்னு யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா? அவர் வைகோக்கும் விசுவாசமாக இல்லை, ஜெயலலிதாவுக்கும் விசுவாசமாக இல்லை. அவர் போகிற பக்கத்தில் தான் ஆதரவாக பேசுவார். எந்த பக்கத்தில் எதிராக காசு கிடைக்குமோ அவர் காசுக்கு வேலை பார்க்குறவர். அதான் காரி துப்புனா மூஞ்சி தொடச்சிக்கிறேன்னு சொல்கிற ஆளெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அவருடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம மதிப்பளிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் வந்து தேர்தல் நேரங்களில் வந்து ஏன் நாம் தமிழர் இந்த மாதிரி பேச்சாளர் வந்து நாம் தமிழருக்கு வராமல் டிவி கேட்க போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ அவர் போய் சின்ன பையன்கிட்ட போய் உனக்கு பொந்த பையன்கிட்ட போய் போட்டுக்கிட்டு இருக்க கேவலமா இல்லை? நான் கேட்டால் கேவலம் கேட்கக்கூடாது. எனக்கு கேவலம். அது உன்னை கேட்டால் எனக்கு கேவலம். புரியுதுங்களா? உன்னை கேட்டால் எனக்கு கேவலம், நான் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டுன்னு நினச்சிக்கையா, அது எனக்கான வயசு தலைவர். அவர் கேட்கக்கூடாது. அவர் சொல்லதுக்கு நம்ம எங்கள் பசங்களை சொல்லக்கூடாது. அவருக்கு ஒன்றுமே நான் வாய் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் பொடி எடுக்கக்கூடாது. அவர் வயசு என்ன சொல்லுங்க? அவர் வயசு என்ன? அவர் வயசு என்ன? 60 மேலே இருக்கு. சின்ன பசங்க பேசலாமா? அவரோட வயசுக்கு பேசக்கூடாது. அவர் எவ்வளோ ஆளுன்னு அவருக்கே தெரில. நான் வயசில் பெரியவனா சின்னவனான்னு தெரியமாட்டேங்குது. தெரியார் போய் பேசுறாரு, அல்லரே கேட்குறாரு. தெரியார் போய் அவனை கேட்கறது, இவனை கேட்கறது. அது என்ன வாய்? அது டிவிகள் என்ன பேசுறாங்க? டிவிகள் சொல்ல? மரம் இருக்குது, அங்கே போய் நிற்குது. அவர் என்ன பேசுறாரு? அவர்கிட்ட என்ன வச்சிருக்காரு? கோலை கீழே. அது அவர் வாயில் தானே கோலை வருது. என் வாயில் வருமா? அந்த வார்த்தை யாரு காட்டு இருக்கு? எங்கிட்ட யாரும் இருக்கா? அவர்கிட்ட தானே இருக்குது அந்த வார்த்தை. சொல்லுங்க. கெட்ட வார்த்தையில் நாங்கள் பேசுறலாம், அது அவங்களுக்கு தான் சொத்தம். அவங்க பிள்ளைங்களுக்கு அடிக்கும். இந்த வார்த்தை எங்கள் அப்பா பேசினான்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்க அவங்க பேர மாதிரி இருந்தாக்கா அந்த வார்த்தை திருப்பி போடுங்க. அவங்களுக்கு எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போனால் நாட்டில்னு சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போனாலும் சொல்லுவாங்க. சொல்கிறாங்க, சொல்ல மாட்டாங்களா? நாங்கன்னு யாருன்னா பேசுகிறோம்? அவ்வளோ பேசுறது இல்லைல்ல. பேசுகிறேங்களா? இதே பேசுகிறக்கிட்ட அவர் வாய் அவர் சொந்த நாளைக்கு அந்த தாத்தா அந்த அதே திருப்பி அவங்களுக்கு போட்டுங்கன்னா கண்டிப்பாக பேசுவாங்க. எங்கள் தாத்தா அப்போ பேசுகிறப்ப கொண்டிருக்கணும் அவரேன்னு சொல்லியிருப்பாங்க. தெரியுமா? அவரை வயசுக்கு வந்து அந்த வார்த்தை பேசுறது, பசங்களை பேசுறது, நாட்டில் பேச தவறாது. ஏன் கண்டிக்கல? ஒரு தலைவரை பேச தவறு இல்லையா? நீ என்ன தலைவர்? நீ இந்த கட்சிக்கு அந்த கட்சியாக துண்டு போட்டுட்டார் எங்கள் தலைவர். அவரை போட்டுக்கிறாரு. எங்கள் தேச தலைவர் அப்படியே இருந்தார். எங்கள் சிவனன் அப்படி தான் இருந்தாரா? ஒரு கட்சி பாடுறாரா? மாறிட்டு ஒரு பேசக்கூடாதுல்ல. இது தமிழ்நாடா? இல்லை தமிழ்நாடு என்ன இது? தமிழ்நாடு தானே. உங்களுக்கு கோலிக்குது. மீடியா எடுக்குது, உங்களுக்கு கோலிக்குது இல்லையா?
இப்படி பேசும்போது உங்களுக்கு ஒலிக்குது இல்லையா? ஒலிக்குதே இல்லையா? சொல்லுங்க அது. நீங்க எனக்கு பதிலே கொடுக்க நானே பேசினு இருந்தேன். நானே பேசுறேன், நீங்க கமெண்ட் ஆயிருக்கியா? நீங்க கேள்வி கேட்டா கேட்க முடியும். அதான் நீங்க என்ன கரெக்டா பேசுறீங்க. அதான்